வயல்ல வேலை பார்த்தபடியே மண்வெட்டியில கரித்துண்டால எழுதி எழுதி படிச்ச ஒருவன் பின்னாடி அமெரிக்காவோட தலையெழுத்தையே மாத்தி எழுதுனான் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் ஆபிரகா லிங்கன். ஆபிரகா லிங்கன் தாடியை பற்றி தெரிந்தால் போதாது, அவர் தன்னம்பிக்கையை பற்றி தெரிய வேண்டாமா? ஆபிரகா லிங்கன் தந்தை ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. ஆனால் தனது உழைப்பாலும் முயற்சியாலும் அமெரிக்கா ஜனாதிபதியானார் லிங்கன். அவரை அவமானப்படுத்தும் எண்ணத்துடன் அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஒருவர் பேசினார். மிஸ்டர் லிங்கன், உங்களை பல பேர் இங்கே பாராட்டி பேசினார்கள். அது குறித்து நீங்கள் மகிழ்ந்து விட வேண்டாம். உங்கள் பழமை வறுமை குறித்து நான் நினைவூட்ட விரும்புகிறேன். உங்க அப்பா தைத்துக் கொடுத்த ஷூ இன்னும் என் காலில் இருக்கிறது. ஞாபகம் இருக்கட்டும் என்று லிங்கன் தந்தை செருப்பு தைப்பவர் என்று குத்திக்காட்டினார் ஒருவர். ஆபிரகாம் லிங்கனோ பதட்டப்படாமல் எழுந்து, நண்பரே, என் தந்தை மறைந்து பலகாலம் ஆயிற்று. ஆனால் அவர் தைத்துக் கொடுத்த ஷூ இன்னும் உங்களிடத்தில் உழைக்கிறது என்றால் அவரை எவ்வளவு பெரிய தேர்ந்த சிறந்த தொழிலாளி என்பது தெரிகிறது அல்லவா? அப்படி ஒரு சிறந்த தொழிலாளியின் மகனாக பிறந்து குறித்து நான் பெருமை அடைகிறேன். அது மட்டுமல்ல, இப்போது ஷூ கிழிந்து போனாலும் கூட என்னிடத்தில் கொடுங்கள். நான் அதை சரி செய்து தருவேன். அந்த தொழிலையும் நான் நன்கு அறிவேன். எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், நாடாளவும் தெரியும். ஒரு முக்கியமான விஷயம், 2மே நன்றாக தெரியும் என்று ஒரு போடு போட்டார்.